ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம்குள்ளே போய்க்கோங்க. rrbapply.gov.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அது ஓகே பண்ணிட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. வந்தால் 2 போஸ்டிங் இருக்கும், கிரேட் 1 கிரேட் 3. அதில் நான் கிரேட் 1 அப்ளை பண்ணி காட்டுறேன். ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து புதுசாக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். அதில் டைப் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி, அப்புறம் நேம் ரீடைப் பண்ணணும். அப்புறம் ஹாவ் யூ சேஞ்ச்டு யுவர் நேம் கொடுத்துருப்பாங்க, நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, திருப்பி டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கர் ஆதார் இருக்கும். டிஜிலாக்கர் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அது கூட கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கிளிக் பண்ணி ஆதார் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரிடென்சியல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கீழே பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கள அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஐ எம் நாட் ரோபோட்டுன்ற கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. அதில் சென்ட் டு ஃபோன் ஓடிபி ஃபோன் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபி வரும். இமெயிலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஃபோன் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் ஃபோன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓடிபி வரும். வந்தோடனே அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சென்னைன்னு இருக்கா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஏரியான்னு நம்ம செலக்ட் பண்ணணும். சென்னையா, ட்ரிவாண்ட்ரமா, மும்பையா, டெல்லியா, அப்படிலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. நான் சென்னை கிளிக் பண்ணிக்கிறேன். ரெண்டு பாக்ஸ்லேயும் டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியல அக்கௌண்ட்டு, அதுலேருந்தே இவங்க எடுத்துக்குவாங்க டீட்டெயில்ஸ்லாம். மீதி இருக்கிறத மட்டும் நம்ம டைப் பண்ணணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலீஜியன், மதர் டங் என்ன, அதெல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கணும். சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் நான் தமிழ் கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே ஆல்ரெடி இங்கிலீஷ் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா என்ன லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெர்மனண்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிகேஷன் 1, அதாவது நம்ம முகத்துலேயோ கால்லையோ தெரிகிற மாதிரி, கையிலையோ தெரிகிற மாதிரி இருக்கும்ல, ஏதாவது ஒரு தழும்பு இல்லாட்டி மச்சம், அதை 2 இது நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. அதில் டீட்டெயில்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி டீட்டெயில்ஸில் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க.
என்னைக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க கேட்பாங்க. நேம் ஆஃப் தி கேஸ்ட் கேட்பாங்க. அதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபீஸ் வேணுமான்னு கேட்பாங்க. ஒருவேளை நீங்கள் எஸ்சியாக இருந்தாலோ எஸ்சி/எஸ்டியாக இருந்தாலோ ட்ரெயின் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வேணுமான்னு கேட்பாங்க. வேணும்னா எஸ் கொடுங்க, வேணாட்டி நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், டிக் இஃப் த ப்ரெசன்ட் அட்ரஸ் இஸ் சேம்னு கொடுத்துருப்பாங்க. சேமாக இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பெர்மனண்ட் அட்ரஸ் வேறையாக இருந்துச்சுன்னா அதையும் டைப் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்திங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிக் பண்ணுங்கள். அடுத்ததுக்குள்ளே போயிடும். அடுத்த அதர் டீட்டெயில்ஸ், இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக என்னான்னு கேட்பாங்க, நோ கொடுத்துருங்க. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியான்னு கேட்பாங்க, நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் எல்லாமே நோ கொடுத்துட்டே வந்துடுங்க. ஆல்ரெடி நீங்கள் ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க, நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஆதார் நம்பர் வந்து கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்க எதுக்குன்னா நம்மளுக்கு ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக வந்து இதை கேட்குறாங்க. நம்ம ஆதாரை டைப் பண்ணிடணும். ஆதார் நம்பர் கொடுத்தோன்னே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். எந்த பேங்க்கில் வந்து ஆதார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோ எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, டிஸ்ட்ரிக்கு, போர்டு, டேட் ஆஃப் பாஸிங்கு, ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்துடும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் குவாலிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிப்ளமோவா இல்லை இன்ஜினியரிங்காக அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கீழே வந்து டிசிப்ளின் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்பாங்க, கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த கோர்ஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, எந்த காலேஜில் படித்தோம், காலேஜோ யூனிவர்சிட்டியோ, டேட் ஆஃப் பாஸிங்கு, பர்சன்டேஜு அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு போய் இதில் வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவில் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைவில் கேப்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒயிட் பேக்ரவுண்டுக்கு பின்னாடி நிற்கணும். பின்னாடி வந்து லைட்டாக இருக்கணும் பேக்ரவுண்டு. இன்னொன்னே அதுவாகவே கிளிக் ஆகிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் திரும்ப எடுக்க சொல்லுவாங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்ததுக்குள்ளே போயிடும். அடுத்து வந்து ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரிவ்யூ அதை பார்த்துட்டு கீழே வந்து ஆர்ஆர்பி சென்னை நம்ம கிளிக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்துடும். கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அது வந்து கரெக்டாக அந்த எல்லோ பாக்ஸில் போய் ஆட் ஆயிரும். ஆட் ஆனோடனே கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே டெக்ளரேஷன் இருக்கும் லாஸ்ட்டாக. அதில் 2 பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே ப்ளேஸ் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்கள் அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ ஆகும். அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்துட்டு கடைசியில் வந்துடுங்க. லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடிட் ஆப்ஷன் போங்க. இன்னொரு தடவை சப்மிட் கேட்கும், சப்மிட் கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து பே பண்ணுறதுக்கு வந்துடும். பே வித் எஸ்பிஐ இபேன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரியை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு உள்ளே போனோடனே 3 ஆப்ஷன் இருக்குது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பேங்கிங், நெட் பேங்கிங், கியூஆர் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து அதில் வந்து ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூபிஐ கிளிக் பண்ணுறேன். யூபிஐ கிளிக் பண்ணோடனே கீழே வந்து யூபிஐ கியூஆர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடணும். அதை கிளிக் பண்ணோடனே கியூஆர் கோடு வரும். கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கீழே வந்து யூபிஐ பே பை எனி யூபிஐ ஆப்புன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேடிஎம்மில், ஃபோன்பேயில், ஜிபேயில் அது மாதிரி எதில் வேணாலும் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் வந்து நான் பேடிஎம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் செக்யூர்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு பே பண்ணிக்கோங்க. அமௌண்ட் பே பண்ணோடனே அதை பிரிண்ட்டுன்னு கேட்கும், பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போய் அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க, பிடிஎஃப் ஃபைல் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.